சவுதி அரேபியா தன்னுடைய இடத்தை தக்க வைப்பதற்கு, ஸ்டேபிள் பண்ணி கொள்வதற்கு அரபு நாடுகளுக்கு மத்தியில் இதுதான் ஒரு முக்கியமான தருணம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா ஈரானா சவுதி அரேபியா இருக்கும்போது இந்த யுத்தத்தில் ஈரானுடைய வகிபாகம் மிக முக்கியமானதாக இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாதது, பாராட்டுக்குரியது, உச்சகட்டமாக அவங்க நின்னாங்க. அந்த இடத்துல நாங்களும் நிற்கிறோங்கிறத காட்டணமாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு நிலை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. உண்மையிலேயே அதை பயன்படுத்தி மிக அழகாக இந்த செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள மீண்டும் நுழைந்து குடியேறிகள் டால்முதிக் என்கிற அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருப்பது மட்டுமல்லாமல் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்தியும் வஃபா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறது. அத்தோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், OIC என்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ், அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பை உடனடியாக கூட்டுங்கள் என்று சொல்லி ஈரான் அழைப்பு விடுத்திருக்கிறது. கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடு ஒரு காரணத்தை சொல்லி உடனே கூட்டமைப்பை கூட்டுங்கன்னா அந்த கூட்டமைப்பு கூட வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு OIC-னுடைய செயலாளருக்கு அவசரமான தொலைபேசி அழைப்பை எடுத்திருக்கக்கூடிய ஈரானுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அராச்சி அவர்கள் உடனடியாக நீங்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும், காசாவில் இருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுவதாக அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலும் அதற்கு துணையாக கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய நேரத்தில் அது தொடர்பாக நாம் பேசி அத்தனை நாடுகளும் ஒற்றை முடிவில் இருக்க வேண்டும். எனவே கூட்டத்தை கூட்டுங்கள், பாலஸ்தீன மக்களுடைய நியாயமான உரிமைகள், அவர்களுடைய சுயநிர்ணய உரிமைகளை பாதுகாக்கிற பொறுப்பு இஸ்லாமிய நாடுகள் அத்தனைக்கும் இருக்கிறது. எனவே அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். நாங்கள் தயாராக இருக்கிறோம், உடனடியாக கூட்டத்தை கூட்டுங்கள் என்கிற ஒரு அறிவிப்பை OIC-னுடைய பொதுச் செயலாளரிடம் இன்றைக்கு அப்பாஸ் அராச்சி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். OIC-னுடைய கூட்டம் இன்று அல்லது நாளை மிக சீக்கிரமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடக்கும்போது அரபு நாடுகள் திடகாத்திரமான ஒரு தைரியமான முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னு கேட்டா, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகையினுடைய மிக முக்கியமான பத்திரிகை. நம்ம ஜசீராவை பார்க்குற மாதிரி அவங்க அந்த நாட்டுக்குள்ள பார்ப்பாங்க அந்த பத்திரிகையை. அந்த பத்திரிகையினுடைய இணையதளத்தை இன்றைக்கு பாலஸ்தீன ஆதரவு ஹேக்கர்கள் குழு முடக்கி இருக்கிறது. இப்போ அவங்க திரும்ப மீள எடுத்திருக்கிறாங்க. ஆனால் சற்று நேரம் முடக்கி வச்சிருந்தாங்க. முடக்கி வைத்தவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னு கேட்டா, அதுல ஒரு முக்கியமான செய்தியை போட்டிருந்தாங்க.